ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அல்டெக்கோவோட சால்ட்ரிங் அயன் கிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு அட்டை இருக்குது, என்னன்னு தெரில, இது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்ததாக நம்மளுக்கு ஒரு ஒயர் கட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து வச்சுக்கலாம். இது ஒயர்ஸ், இது ஸ்டாண்டு, சால்ட்ரிங் அயன் வைக்க ஸ்டாண்டு. ட்விஸரு, இது எதுக்காகனா குட்டி குட்டி காம்பனன்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக. இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது வந்து சால்ட்ரிங் ஃப்ளக்ஸு, சால்ட்ரிங் ஒயர். சால்ட்ரிங் ஃப்ளக்ஸு, இது சால்ட்ரிங் ஒயரு. அடுத்ததாக நம்மளோட சால்ட்ரிங் அயன். இது வந்து 25 வாட் சால்ட்ரிங் அயன். 25 வாட் சால்ட்ரிங் அயன். இது ஃப்ளாட் டிப் தான். ஃப்ளாட் டிப் தான் இது. இங்கே பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டேன். இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் சால்ட்ரிங் வச்சு காப்பிக்கிறேன். இதோட பிசிபி போர்டு டிவிடி பிளேயர்லேருந்து எடுத்தேன். இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சால்ட்ரிங் அயனை ஹீட்டாக இருக்காட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃப்ளக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் விட்டு பார்த்தா இந்தமாதிரி புகை வரும். புகை வந்துச்சுன்னா அது ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், புகை வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஒயரை சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அது நம்ம இந்த ஒயர் கட்டரை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இருக்கிற வேஸ்ட் ஒயரை கட் பண்ணிவிட்டு இப்போ புது ஒயர் ஒன்று எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த ஒயர் தான் வச்சு சால்ட்ரிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வேஸ்ட்டாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற லேயர் கொஞ்சம் அறுத்துக்கலாம். அறுத்ததுக்கப்புறம் இதை ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டில் கொஞ்சம் தொட்டு எடுத்துக்கலாம். இப்படி லைட்டாக தொட்டுட்டு இந்த சால்ட்ரிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இதை எடுக்கணும். சால்ட்ரிங் ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம்.
இதில் லெட்டு உருக்கி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இதில் கொஞ்சம் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதில் அப்படியே தடவிக்கோங்க. தடவுனதுக்கப்புறம் நம்ம எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்துல கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளக்ஸை ஆட் பண்ணிட்டு அந்த இடத்தையும் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி அதில் இருக்கிற ஃப்ளக்ஸை நல்லா உருக்கிக்கோங்க. உருக்கினதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒயரில் இன்னொரு வாட்டி ஃப்ளக்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நம்ம வைக்க போகிற இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் சால்ட்ரிங் ஒயரை ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து வர புகையை நம்ம சுவாசிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் மாஸ்க் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ இதை இழுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இப்போ சுத்தமாக வரல. நல்லா ஃபோர்ஸாக குத்தி இழுத்திங்கன்னா தான் பிச்சுக்கும். இப்போ எனக்கு சுத்தமாக வரல. எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேன் பாருங்கள். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் சரி பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் ஒன்று மல்டிமீட்டர், இன்னொன்று சால்ட்ரிங் அயன். இது மட்டும்தான் முக்கியமான பொருள். இது ஃப்ளிப்கார்ட்டில் 350 ரூபாய்க்கு விற்கிது. நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஓகே, பாய்.